ஹை பிரதர்ஸ், இந்த வீடியோ நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா ஐபிஎல் 2026 மேட்ச் நம்பர் 57 ஆர்சிபி கேகேஆர் மேட்ச்க்கான மேட்ச் ப்ரிவ்யூ அனாலிசிஸ் தான் நம்மளுடைய ஸ்டைலில் வந்து பார்க்க போகிறோம். வீடியோ ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். எல்லா விஷயங்களுமே இருக்குது. வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். நம்ம சேனல் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. வீடியோ லைக் பண்ணிடுங்க. பக்கத்தில் ஹைப் பாயிண்ட்ஸ் இருந்துச்சுன்னா ஹைப்புமே கொடுத்துருங்க. அது நமக்கு இந்த வீடியோக்கு வந்து ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ரெக்கமெண்டேஷன்ஸ்க்கு யூடியூப் வந்து அப்போ தான் அந்த வீடியோ மற்றவங்களுக்கு கொண்டு போய் சேர்க்கும். ஸோ நம்ம டெலிகிராம் சேனலில் மறக்காமல் ஜாயின் பண்ணிக்கோங்க. ஜாயின் பண்ணி வச்சுக்கோங்க. டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுத்துருக்கேன். கிளிக் பண்ணி ஜாயின் பண்ணி வச்சுக்கோங்க. எப்போதுமே நம்ம டெலிகிராம் சேனல் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக தான் இருக்கும். அதுவும் ஆக்டிவாகவே தான் இருக்கும். அதே மாதிரி நான் வந்து எல்லா மேட்ச்சுக்குமே டெய்லி வீடியோஸ் போட்டுட்ருக்கேன். ஸோ சப்போர்ட் பண்ணுங்கள். இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போயிடலாம். வெல்கம் டு ஸோ இந்த மேட்ச்சை பற்றி பேசணும் அப்படின்னா ஆர்சிபிக்கு இது வந்து ஒரு முக்கியமான மேட்ச். ரெண்டு டீமுக்கே முக்கியமான மேட்ச் தான் இது. இனி வரப்போகிற இந்த எம்ஐ எல்எஜி மேட்சை தவிர்த்து எல்லா மேட்சுமே இம்பார்ட்டண்ட்டாக இருக்க போகுது எல்லா டீம்ஸுமே. ஏன்னா எம்ஐயும் எல்எஜியும் ரெண்டு டீமுமே வந்து அதிகாரப்பூர்வமாக அவங்க வெளியில் போயிட்டாங்க. ஸோ அதுக்கு மேலே என்ன நடந்திருக்கு அப்படின்னா செகண்ட் ஹாஃபுக்கு அப்புறம் கீழே இருந்த டீம்ஸ் எல்லாமே எம்ஐ எல்எஜியை தவிர்த்து உங்களுக்கு சிஎஸ்கே, டிசி, ஜிடி, அதுக்கப்புறம் வந்துட்டு கேகேஆர் இவங்களாம் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக செகண்ட் ஹாஃபில் வின் பண்ணி இப்போது மேலே இருக்கிற டீம்ஸ்க்கு டஃப் கொடுத்துட்ருக்காங்க. பஞ்சாப் கிங்ஸு ஸ்டார்டிங்கில் வின் பண்ணிட்டே இருந்தாலும் தொடர் தோல்விகள் 4 மேட்ச் தொடர்ந்து தோற்றுருக்காங்க. அதனால் இப்போ 4வது பொசிஷனில் இருக்காங்க. ஸோ அந்த ஒரு இது போயிட்டுருக்கு. இப்போது இன்றைக்கி வந்துட்டு உங்களுக்கு ஜிடி விசஸ் எஸ்ஆர்ஹெச் மேட்ச் இருக்குது. ஸோ அதில் யார் வின் பண்ணுறாங்களோ அவங்களுக்கு வந்து குவாலிஃபிகேஷன் கிடச்சிரும். அதே மாதிரி இந்த மேட்ச் ஆர்சிபி கேகேஆரில் வின் பண்ணுற ஆர்சிபிக்கு இந்த மேட்ச் மட்டும் வின் பண்ணால் போதும். ஆல்ரெடி எம்ஏ கூட லாஸ்ட் பாலில் ஒரு மேட்ச் வந்து வின் பண்ணிட்டாங்க. ஸோ இந்த மேட்ச் வின் பண்ணால் அவங்களுக்கு குவாலிஃபிகேஷன்றது கிடச்சிரும். ஸோ கேகேஆருக்கு இன்னி விளையாட போகிற இந்த மேட்ச்சு சேர்த்து 4 மேட்ச் இருக்குது. 4 மேட்சுமே வின் பண்ணி ஆகணும். அப்போனா தான் அவங்களுக்கு குவாலிஃபிகேஷன் கிடைக்கும். பட் ஸ்டில் அவங்க போராடிட்டு இருக்காங்க. சில பிளேயர்ஸ் வந்து ஃபார்முக்கு வராங்க, பெஸ்ட் 11 செட் பண்ணுறாங்க. ஸோ மேலே இருக்க டீம்லாம் வந்து கீழே தள்ளிட்டு கீழே இருந்த டீம்லாம் வந்து மேலே வரதுக்கான வாய்ப்பு பயங்கரமாக இருக்குது. அதேமாதிரி நம்ம ஒன் சைட் மேட்ச்லாம் இனிமேல் பார்க்க போகிறதே கிடையாது. ஸோ இதுக்கப்புறம் எல்லாமே பயங்கர அதிதீவிரமான லாஸ்ட் பால் த்ரில்லர் வரைக்கும் தான் மேட்ச் போகும். கடந்த ரெண்டு நாளாகவுமே அதே தான் போயிருக்கு. ஸோ அதே மாதிரி உங்களுக்கு டிசியும் வின் பண்ணிட்டாங்க. எம்ஐஏ விசஸ் ஆர்சிபியில் ஜஸ்ட் மிஸ்ஸில் ஆர்சிபியும் வந்து வின் பண்ணி அவங்களுடைய ஒரு மேட்ச் வின் பண்ணி இப்போ வந்து இந்த மேட்ச் இன்னும் அவங்களுக்கு வந்து ஒரு 2-3 மேட்ச் இருக்குது. ஸோ இது ப்ரெஷரெல்லாம் ஆடலாம். பட் 100% எஃபோர்ட் போட்டு வின் பண்ண தான் பார்ப்பாங்க. ஏன்னா வின் பண்ணிட்டா நமக்கு எந்த விதமான ப்ரெஷரும் இல்லாமல் உள்ளே போயிடலாம், குவாலிஃபை ஆகிடலாம்னு சொல்லிட்டு ப்ளே பண்ணுவோம். கேகேஆருக்கு 4 மேட்ச்சுமே பயங்கரமாக வின் பண்ணி ஆகணும். ஸோ மேட்ச் வந்து பயங்கரமாக இருக்க போகுது. ஸோ வென்யூவல் பிச்சில் போல ஸ்டார்ட் பண்ணிடலாம். ஸோ ராய்ப்பூரில் தான் மேட்ச் நடக்குது. ஆர்சிபியோட செகண்ட் ஹோம் கிரவுண்ட். ஸோ இங்கே எம்ஐ விசஸ் ஆர்சிபி மேட்ச் நடந்துச்சு. ஸோ அது நியூட்ரலாக தான் போச்சு. விக்கெட் நிறையா விழுந்துச்சு. ரன்களுமே அடித்தாங்க. லாஸ்ட் பால் த்ரில்லர் வரைக்கும் வந்து போச்சு. ஸோ பவுலிங் ஃப்ரெண்ட்லி ஸ்லோயி பிச்சு தான். ஸோ உங்களுக்கு வந்துட்டு இந்த பிச் டைப் வந்து ட்ரிக்கியான பிச்சாக தான் இருக்கும். ஸோ எந்த பிச்சு போனால் எம்ஐ விசஸ் ஆர்சிபி மேட்ச் பிச்சை யூஸ் பண்ணுறாங்களா இல்லை நம்ம பிச் நம்பரை மாற்றி வேறு பிச்சை யூஸ் பண்ணுறாங்களா இந்த மேட்ச்சுக்குன்றதை நாளைக்கு தான் நமக்கு தெரியும். ஸோ அதை வந்து நம்ம டெலிகிராமில் நான் அப்டேட் பண்ணிடுவேன். ஸோ அதுக்கு டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் இருக்குது. கிளிக் பண்ணி ஜாயின் பண்ணி வச்சுக்கோங்க. நான் அதில் வந்து அப்டேட் பண்ணிடுவேன். அதுக்கேற்ற மாதிரி நம்ம கடைசி லாஸ்ட் மினிட்ல ஏதாவது சேஞ்சஸ் பண்ணால் பண்ணிக்கலாம். டைமென்ஷன்ஸ் பொறுத்த வரைக்கும் 75-70க்கு மேலே தான் வந்து ஆவரேஜாக இருக்கும். ஃபஸ்ட் இன்னிங் ஸ்கோரை பொறுத்த வரைக்கும் 160 180 வரைக்கும் உங்களுக்கு ஃபஸ்ட் இன்னிங் ஸ்கோரு. டியூவை பொறுத்த வரைக்கும் ஒரு மீடியமாக இருக்கும். ஹை லெவலில் சொல்ல முடியாது. ஸோ பேசஸ் வந்து 70% விக்கெட்ஸும் ஸ்பின்னர்ஸ் 30% விக்கெட்ஸ் மட்டுமே வாங்கியிருக்காங்க. ஐடியல் ஸ்ட்ராட்டஜி வந்து சேசிங் தான் வந்து உங்களுக்கு ஐடியல் ஸ்ட்ராட்டஜி. ஸோ இந்த சேஸ் ஃப்ரெண்ட்லி கிரவுண்டு தான் இதுவுமே வந்துட்டு. ஸோ இருந்தாலும் அதுவுமே ரொம்ப ஈஸியாலாம் வந்து அவங்க வின் பண்ண கிடையாது. கடைசி பால் வரைக்கும் மேட்ச்ன்றது போச்சு. இப்போ நம்ம பிளேயிங் லெவன்றதாக பார்த்துடலாம். விராட் கோலி, ஜாக்கப் பத்தல், ரஜத் படிதா, சித்தேஷ் சர்மா, டிம் டேவிட், ரமாரி ஷெர்பட், குர்னல் பாண்டியா, புவனேஸ்வர் குமார், ஹேசல்வுட், சுயாஷ் சர்மா, ரசிக் சலாம். இந்த பக்கம் பார்க்குறப்ப ஃபின் ஆலன், அஜிங்கியா ரஹானே, கேம் கிரீனு, அங்கிஷ் ரகுவன்ஷி, ரிங்கு சிங், ரமன்தீப் சைப்பா, அனுகுல் ராய், சுனில் நரேன், வைபவ் ஓரா, வருண் சக்கரவர்த்தி, பத்திரனாவை இந்த மேட்ச் எதிர்பார்க்கலாம். ஸோ ஒரு ரோமன் பவல் வந்துட்டு வெளியில் எடுத்துகிட்டு ஒரு பத்திரானாவை வந்துட்டு உள்ளே கொண்டு வரதுக்கான வாய்ப்புகள் இருக்கும். ஸோ ஃபின்னாலன் செட் ஆகிட்டார். ரிமைனிங் இருக்கக்கூடிய பிளேயர்ஸ் கேம் கிரீன் செட் ஆகிட்டார். சுனில் நரேன் இல்லாமல் ஆட மாட்டாங்க. ஸோ பத்திரானாவை இந்த மேட்ச் வந்து இன்க்ளூட் பண்ணுறது அவங்க கண்டிப்பாக வந்து பண்ணுவாங்க. பார்க்கலாம் எந்த மாதிரி 11. நம்ம நிறைய மேட்ச்சில் இந்த மாதிரி 11 சேஞ்சஸ் சொல்லியிருக்கேன் வீடியோவில். அதெல்லாம் வந்து நிறைய நடந்திருக்கு. இந்த மேட்ச் என்ன பண்ணுறாங்கன்றதை பார்க்கலாம். இம்பேக்டில் உங்களுக்கு கார்த்திக் தாய் தான் உள்ளே வருவார். இங்கே வந்து தேவ்தத் படிக்கல் தான் வந்து உள்ளே வருவார். இன்கேஸ் ஓவராக விக்கெட் போச்சு அப்படின்ற ஒரு 2-3 மேட்ச் நடந்துச்சு. அதில் மட்டும்தான் வெங்கடேஷரை யூஸ் பண்ணாங்க. ஸோ ஏன்னா வெங்கடேஷர் வந்து உங்களுக்கு தேவ்தத் படிக்கலோட பேக்கப் பிளேயர் தான். ஸோ டீம் ஃபார்ம் மொமெண்டம் பொறுத்த வரைக்கும் இங்கே கரண்ட் பொசிஷன் தேர்டில் இருக்காங்க பாயிண்ட்ஸ் டேபிளில் ஆர்சிபி. இவங்க 6th பொசிஷனில் இருக்காங்க. லாஸ்ட் மேட்ச் வந்து வின் பண்ணியிருக்காங்க. 6 மேட்ச் தொடர்ந்து தோற்றதுக்கப்புறம் வந்து வின் பண்ணி
இதுக்கப்புறம் வந்து இருக்கக்கூடிய 4 மேட்ச் வின் பண்ணால் தான் அவங்களுக்கு வாய்ப்புகள்ன்றது பிரகாசமாக இருக்கும். இங்கே ஸ்ட்ரென்த்தை பொறுத்த வரைக்கும் அவங்களோட எலைட் பேஸ் அட்டாக் தான். உங்களுக்கு புவனேஸ்வர் குமார் போன மேட்ச் 4 விக்கெட்டு, கடைசியில் அவர் 6 அடிக்கலைன்னா அந்த மேட்ச் தோற்றுருப்பாங்க. ஒரு க்ரூசியலான ஒரு 6 அடித்தார். அவர் தான் வந்து ஆர்சிபி லிட்டரலி வின் பண்ண வச்சார் போன மேட்ச். ஸோ அதே மாதிரி குர்னல் பாண்டியாவுமே ஒரு பயங்கரமான நாக் ஆடினார். நேற்று வந்து பார்த்திங்கன்னா டெல்லிக்கு அக்ஷர் பட்டேல் ஒரு நாக் ஆடினார். ஸோ இந்த மாதிரி வந்து 2 டீம்ஸும் நல்லா நாக் ஆடி கொடுத்து வின் பண்ண வச்சுருக்காங்க. ஸோ வீக்னஸை பொறுத்த வரைக்கும் இந்த கிரவுண்டில் இது முன்னாடி வந்துட்டு லாஸ்ட்டாக விளாண்ட 2 மேட்ச்லையுமே விராட் கோலி டக்கு. ஸோ அதில் ஒன்று வந்து இந்த கிரவுண்டில் எம்ஐக்கு எகென்ஸ்ட் அவுட் டக்கு. ஸோ அதே வந்து ரிப்பீட் பண்ண கேகேஆர் கண்டிப்பாக ட்ரை பண்ணுவாங்க. அவருக்கு வந்து நிறைய பேட்டில்ஸுமே இருக்குது கேகேஆர் பவுலர்ஸோட. ஸோ அதையுமே நம்ம பார்க்கலாம். ஸ்ட்ரென்த்தை பொறுத்த வரைக்கும் மிடில் ஆர்டர் வந்து நல்லா இருக்காங்க. இப்போ ஃபின்னாலன் வந்துட்டு ஒரு புவனேஸ்வர் குமாரையோ ஒரு ஹேஸ்லுடையோ சமாளிப்பாரா அப்படி இந்த டாக்கி பிச்சில் அப்படின்றது கொஞ்சம் டவுட்டு தான். ஸோ ஏர்லிலாம் அவர் வந்து புவனேஸ்வர் குமாரையும் அந்த ஸ்விங்கையும், ஏன்னா அவருக்கு வந்து கொஞ்சம் ஸ்விங்கு இருந்த மேட்ச் எல்லாமே அவுட் ஆகிருக்கார் அவர். ஸோ ஆனால் நல்லா ஃபார்மில் இருக்கார். ஸோ அதையுமே நம்ம நோட் பண்ணோம். ஸ்விங் இருந்த மேட்ச் எல்லாத்துலேயுமே அதிகபட்சமாக அவுட்டு தான் இருக்கார் ஃபின்னாலன். ஸோ அப்படி இருக்க பட்சத்தில் உங்களுக்கு மிடில் ஆர்டரில் இருக்கக்கூடிய ஒரு அங்கீஷ் ரகுவன்ஷி இல்லை வந்துட்டு ஒரு ரிங்கு சிங்கர்ஸ் இவங்களாம் வந்து கொண்டு போகணும். ஸோ அது வந்து அவங்களுக்கு ஒரு நல்ல ஃபயர் பவர் இருக்குது மிடில் ஆர்டரில். ப்ளஸ் மிஸ்ட்ரி ஸ்பின் அவங்க சுனில் நரேன் அண்ட் வருண் சக்கரவர்த்தி தான் அவங்களோட டீமோட ஸ்ட்ரென்த்து. வீக்னஸை பொறுத்த வரைக்கும் நான் சொல்லியிருந்த மாதிரி இந்த டாப் ஆர்டரோடைய ஸ்விங் எகெயின்ஸ்டாக அவங்களுடைய வீக்னஸ் தான் இந்த டீமுக்குமே வீக்னஸாக தான் இருந்துகிட்ருக்கு. ஸோ நெக்ஸ்ட் நம்ம என்ன பார்க்குறோம் அப்படின்னா பிளேயர் ஸ்டாட்ஸ்ன்றதாக பார்த்துலாம். பிளேயர் ஸ்டாட்ஸை பொறுத்த வரைக்கும் விராட் கோலிக்கு 40 போன மேட்ச் இந்த கிரவுண்டில் டக்கு. ஸோ ஜேக்கப் பதில் 15-18, 32-29 ரஜத் படிதார், ஜிதேஷ் சர்மா 22-14, டிம் டேவிட் 26-24, ரோமா ஷெட்ஃபோர்ட் 18, 1.5 விக்கெட் ஆவரேஜ் ராய்பூரில் வச்சுருக்காரு. ஸோ அதுக்கப்புறம் குர்னல் பாண்டியா 1.1, 0.9, புவனேஸ்வர் குமார் 1.4, 1.8, ஹேஸ்லுட் 1.3, 1.1, சுயா சர்மா 1.2, 1 விக்கெட் ஆவரேஜ், ரசிக் சலாவுமே அதே தான். ஸோ இந்த பக்கம் பார்க்குறப்ப உங்களுக்கு ஃபின்னாலன் ஆர்சிபிக்கு எகென்ஸ்டாக 28, அதுக்கப்புறம் அஜிங்கியா ரஹானே 34, 26, கேம் கிரீன் 38, 31, அங்கிஷ் ரவன்ஷி 26, 24. அதிகபட்ச ஸ்டாட்ஸ் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா ஆர்சிபி எகென்ஸ்டாக ரிங்கு சிங் தான் வந்து பயங்கரமான ஸ்டாட்ஸ்ன்றதை வச்சுருக்காரு. சார் அமன்தீப் சிங் 20, 18, அனுகுல் ராய் 1.0, 0.8, சுனில் நரேன் 1.4, 1.6. ஸோ நல்ல விக்கெட் ஆவரேஜ் வச்சுருக்காரு. அதுக்கப்புறம் கீழே பார்க்குறப்போ உங்களுக்கு பத்திரானாவும் உள்ளே வந்தார்னா இவங்களுடைய பவுலிங் பயங்கர ஸ்ட்ரென்த்தாக இருக்கும். ஸோ பத்திரானா, வருண் சக்கரவர்த்தி, சுனில் நரேன் 3 பேருமே சமாளிக்கிறது கொஞ்சம் கஷ்டம்தான். நல்ல ஒரு இப்போ தான் ஓரளவுக்கு டீம் வந்து செட்டில் டவுன் ஆகிறாங்க கேகேஆரை பொறுத்த மட்டும். ஸோ பார்க்கலாம் என்ன மாதிரி வந்து மேட்ச் போகுதுன்னு சொல்லிட்டு. இதுதான் ஸ்டாட்ஸ். அதிகபட்சமான ஸ்டாட்ஸ் யாராவது இருக்குது அப்படி பார்த்தீங்கன்னா ஆர்சிபியில் உங்களுக்கு விராட் கோலி, அடுத்தபடியாக உங்களுக்கு புவனேஸ்வர் குமார், ஹேசல்வுட், ரஜத் படிதார். ஸோ இந்த பக்கம் பார்க்குறப்ப உங்களுக்கு அஜிங்கியா ரஹானே ஓரளவு டீசெண்டாக வச்சுருக்காரு, கேம் கிரீனு, ரிங்கு சிங்கு, சுனில் நரேன், பத்திரானா, வருண் சக்கரவர்த்தி இவங்க எல்லாத்துக்குமே ஸ்டாட்ஸ் வந்து நோட்டபுளாக இருக்குது. ஸோ அடுத்து நம்ம என்ன பார்க்குறோம் அப்படின்னா பவுலர் இம்பேக்ட் அனலைசிஸ்ன்றதை பார்த்துலாம். இந்த பக்கம் ஆஸ் யூஸ்வல் ஆர்சிபி ப்ளே பண்ணாலே புவனேஸ்வர் குமார், ஹேசல்வுட் தான் வந்து இம்பாக்ட்ஃபுல்லாக இருப்பாங்க எல்லா மேட்ச்சுமே வந்துட்டு. ஸோ இந்த கிரவுண்ட்லேயுமே 70% பேஸ் தான் டாமினன்ஸ் பண்ணியிருக்காங்க. போன மேட்ச் 4 விக்கெட்டு ப்ளஸ் அஜிங்கியா ரஹானேவை 4 டைம் டிஸ்மிஸ் பண்ணியிருக்காரு புவனேஸ்வர் குமார். ஆவரேஜுமே பயங்கரமாக இருக்குது. ஸோ அதெல்லாம் வந்து நோட் பண்ணிக்கோங்க. இந்த பக்கம் பார்க்குறப்ப சுனில் நரேன், வருண் சக்கரவர்த்தி கண்டிப்பாக இந்த மேட்ச்சில் அதே விக்கெட்டை யூஸ் பண்ணாங்க எம்ஏஎஸ் ஆர்சிபினா இவங்களால பெர்ஃபார்மன்ஸ் பண்ண முடியும். ஸோ இவங்களுக்குமே நிறையா பேட்டில் ஆவரேஜ் அதிகமாக இருக்குது. என்ன ஒரு வீக்னஸ் அப்படின்னா இந்த கிரவுண்டில் ஸ்பின்னர்ஸ் 30% விக்கெட் மட்டுமே வந்து வாங்கியிருக்காங்க. அது வந்து கொஞ்சம் ட்ரபுளாக இருக்கலாம். ஸோ அடுத்து நம்ம ஹெட் டு ஹெட் பார்த்துருவோம். ஹெட் டு ஹெட்டை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு இங்கே ஓவராலாக ஆர்சிபி 32, கேகேஆர் 30 மேட்ச் வந்து வின் பண்ணியிருக்காங்க இவங்களுடைய ஹெட் டு ஹெட் பேட்டிலில். லாஸ்ட் 10 மேட்ச்சில் உங்களுக்கு 7 மேட்ச் வந்து பேட்டிங் செகண்ட் வந்து வின் பண்ணியிருக்காங்க கேகேஆர் 5 டைமு. அதே தான் வந்து இங்கேயும் நடந்திருக்கு. ஆவரேஜ் ஃபஸ்ட் இன்னிங் ஸ்கோரு. லாஸ்ட் இப்போ மேட்ச் பார்த்தீங்கன்னா 2 வின்னு 1 லூஸு, மறுபடியும் 2 வின்னு. அதுக்கப்புறம் இங்கே கேகேஆரை பொறுத்த வரைக்கும் 2 மேட்ச் லாஸ் பண்ணியிருக்காங்க, அப்புறம் வின் பண்ணியிருக்காங்க, அப்புறம் லாஸ் பண்ணியிருக்காங்க, அப்புறம் வின் பண்ணியிருக்காங்க. இதுதான் உங்களுடைய ரீசன்ட் ஃபார்ம் இதாக இருக்குது. ஸோ இங்கே பார்க்குறப்ப மென்டல் எஜ்ஜை பொறுத்த வரைக்கும் அட்வான்டேஜ் கேகேஆருக்கு இருக்குது. ஆனால் கண்டிஷன் எஜ்ஜை பொறுத்த வரைக்கும் அட்வான்டேஜ் ஆர்சிபிக்கு தான் இருக்குது டியூ டு அவங்களுடைய நல்ல ஒரு பேஸ் அட்டாக்னால தான். ஸோ நெக்ஸ்ட் நம்ம மேட்சப் மேட்ரிக்ஸ்ன்றதை பார்த்துக்கலாம். மேட்சப் மேட்ரிக்ஸை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு ஆர்சிபியோட விராட் கோலி, ரஜத் படிதார் விசஸ் சுனில் நரேன், வருண் சக்கரவர்த்தி. ஸோ ரஜத் படிதார் நல்ல ஒரு ஸ்பின் ஹிட்டர் தான். பட் சில டைம்ஸ் அவுட் ஆகிறதுக்கான நல்ல ஒரு குவாலிட்டி ஸ்பின்னர்ஸ்க்கு அடிக்க போய் அவுட் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப அதிகம்.
ஸோ அந்த ஒரு மேட்சப்ன்றது இருக்குது. போத் சுனில் நரேன் அண்ட் வருண் நல்லா வந்து ஃபாஸ்ட்டாக போடுவாங்க. மிஸ்ட்ரி ஸ்பின்னர்ஸ் 2 பேருமே. அது வந்து கண்டிப்பாக ஆர்சிபிக்கு ட்ரபுளாக தான் இருக்கும். நம்ம கீ பேட்டர்ஸுமே பார்த்துடலாம் ரிமைனிங் என்னென்ன இருக்குதுன்னு சொல்லிட்டு. ஸோ இங்கே பார்க்குறப்ப அஜிங்கியா ரஹானே, புவனேஸ்வர் குமார் இந்த மேட்சப்புமே இருக்குது. நிறையா டைம் வந்து அவுட் ஆயிருக்காரு. ஸோ இப்போ யார் எத்தனை டைம் யாருக்கு அவுட் ஆயிருக்காங்கன்ற முக்கியமான ஒரு இதை பார்த்துடலாம். ஸோ பேட்டில் 1 பார்த்துருவோம். விராட் கோலி விசஸ் சுனில் நரேன் 5 டைம் டிஸ்மிஸ் பண்ணியிருக்காரு. ஸோ அட்வான்டேஜ் டேரெக்டாக நரேனுக்கு தான். ஸோ விராட் கோலி ஓப்பனிங் பவர் பிளேலே எகெயின் சுனில் நரேனை யூஸ் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப அதிகம். அஜிங்கியா ரஹானே, புவனேஸ்வர் குமார் இவருமே ஓப்பனர். இந்த மாதிரி ஓப்பனிங் பேட்டில் வந்து நீங்கள் ரொம்ப மைன்யூட்டாக நோட் பண்ணணும். ஏன்னா இப்போ ஒரு மிடில் ஓவரில் போடக்கூடிய ஒரு ஸ்பின்னருக்கும் ஓப்பனிங் பேட்டருக்கும் பேட்டில் இருக்குன்னு பார்த்தோம் அப்படின்னா அது வந்து நம்ம லாஜிக்காக நமக்கு செட் ஆகுது. ஏன்னா ஓப்பனிங்கில் வரக்கூடிய பிளேயர் பவர் பிளே முடிஞ்சதுக்கப்புறம் வரக்கூடிய ஸ்பின்னருக்கு அந்த பேட்டில் நடக்கிறதுக்கு ரொம்ப நேரம் ஆகும். அதுக்குள்ளே அந்த பேட்டர் வந்து ரன்கள் அடித்து ஹிட் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கும். அப்படி இப்போ நம்ம எதை மைன்யூட்டாக பார்க்கணும் அப்படின்னா இந்த மாதிரி ஓப்பனிங்லேயே நடக்கக்கூடிய பேட்டில். ஸோ சுனில் நரேனை இந்த மேட்சை அவங்களுமே பார்த்துட்டு வருவாங்க, பவர் பிளேயில் யூஸ் பண்ணுவாங்க. ஸோ விராட் கோலி ஃப்ளாப் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் அதிகம். ஸோ இங்கேயுமே அஜிங்கியா ரஹானே, புவனேஸ்வர் குமார் 2 பேருமே ஓப்பனிங் பேட்டர் அண்ட் பவுலர். ஸோ அதனால் வந்துட்டு உங்களுக்கு இங்கே வந்து அஜிங்கியா ரஹானே ஃப்ளாப் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் அதிகம். ஸோ இந்த மாதிரி இதை அதிகமாக வந்து நோட் பண்ணணும். அதே மாதிரி இங்கே மிடில் ஆர்டர் விசஸ் மிடில் போடக்கூடிய ஒரு பவுலர் இந்த மாதிரி வந்து பார்க்கலாம். ரஜத் பட்டிதாரை வருண் சக்கரவர்த்தி ஒரு டைம் டிஸ்மிஸ் பண்ணியிருக்காரு. ஸோ வருணுக்கு அட்வான்டேஜ் இருக்குது. அந்த பிச் கண்டிஷனுமே பேட்டருக்கா பவுலருக்கான்னு பார்த்துக்குவோம். பார்த்துட்டு வந்து இது டிசைட் ஆகும். போன மேட்ச்சில் ப்ளே பண்ண அதே பிச்சுனா கண்டிப்பாக வருண் சக்கரவர்த்திக்கு அட்வான்டேஜ்ன்றது இருக்குது. இங்கே ரிங்கு சிங் விசஸ் ஜாஸ் ஹேசில்வுட் ஒரு டைம் வந்து டிஸ்மிஸ் பண்ணியிருக்காரு ரிங்கு சிங்கை. இதில் யார் வேணால் வந்து வின் பண்ணலாம். ஏன்னா உங்களுக்கு ஹேசில்வுட்டாக இப்போ பவர் பிளேயில் 2 ஓவர் தள்ளிடுவாங்க. ரிங்கு சிங் மிடில் ஆர்டரில் தான் அவங்களுக்கு பேட்டிங் வருவார். ஸோ அந்த மிடில் ஹேசில்வுட் மேபி ஒரு ஓவர் போடலாம். அது டெத்தில் வந்து ஒரு ஓவர் வச்சுக்குவார் ரஜத் பட்டிதார். ஸோ அந்த மாதிரி வந்து இருக்குது. கேம் கிரீன் விசஸ் குர்னல் பாண்டியா வந்துட்டு கேம் கிரீனை ஒரு டைம் வந்து டிஸ்மிஸ் பண்ணியிருக்காரு. இதுலேயும் அட்வான்டேஜ் குர்னல் பாண்டியாவுக்கு இருக்குது. ஸோ இங்கே பார்க்குறப்போ ஜித்தேஷ் சர்மா விசஸ் வைபவ் ஓவரா ஸோ ஒரு டைம் வந்து டிஸ்மிஸ் பண்ணியிருக்காரு. அட்வான்டேஜ் வைபவ் ஓவரா டியூ டு ஜித்தேஷ் சர்மா பெருசாக அந்த சீசனே அவருக்கு ஒரு நல்ல சீசனாக இருந்தது கிடையாது. ஸோ நெக்ஸ்ட்டு நம்ம என்ன பார்க்குறோம் அப்படின்னா இந்த மேட்ச்சுக்கு ஒரு பெஸ்ட் 11 பிளேயர்ஸ்ன்றதை பார்த்துக்கலாம். ரிங்கு சிங், புவனேஸ்வர் குமார், விராட் கோலி, கேம் கிரீன், ரஜத் பட்டிதார், ஃபின் ஆலன், சுனில் நரேன், பத்திரானா, ஜாஸ் ஹேசில்வுட், வருண் சக்கரவர்த்தி, ரொமாரோ ஷெர்பர்ட். ஸோ இங்கே பார்க்குறப்போ உங்களுக்கு கேப்டன் ரிங்கு சிங், வைஸ் கேப்டன் புவனேஸ்வர் குமார். அது காரணம் போன மேட்ச்சு 4 விக்கெட் இதே வென்யூவில் அஜிங்கியா ரஹானேவை 4 டைம் டிஸ்மிஸ் பண்ணியிருக்காரு. வென்யூ ஆவரேஜ் எக்கச்சக்கமாக இருக்குது. ஹெட் டு ஹெட் ஆவரேஜுமே பயங்கர டீசெண்டாக வந்து வச்சுருக்காரு. ஸோ இங்கே ரிங்கு சிங் கேப்டனுக்கு காரணம் என்ன அப்படின்னா இந்த பிச்சு வந்து கொஞ்சம் டேக்கி பிச்சாக இருக்குது. நல்லா வந்து ஸ்விங் ஆகுது. போன மேட்ச் பார்த்தீங்கன்னா தீபக் சகர் பயங்கரமாக நல்லா ஸ்விங் பண்ணார். ஸோ அவரை கண்ட்ரோல் பண்ண முடியாத அளவுக்கு ஸ்விங் எடுத்துகிட்டு போச்சு செகண்ட் பவுலிங்லேயே. ஸோ 2லேயுமே நம்ம வந்து அந்த டியூவுமே கொஞ்சம் மீடியமாக தான் இருக்குது. ஸோ 2லேயுமே நம்ம ஸ்விங்குன்றதை யாரையும் எதிர்பார்க்க முடியும். ஸோ ஒரு ஓப்பனராக நம்ம வந்து ஒரு கேப்டன் வைஸாக இந்த மேட்ச் நான் எகெயின் சொல்கிறேன் பிச்சை மாற்றலாம். ஸோ இந்த மேட்ச்சுக்கு வேறு என்ன பிச் நம்பரை வந்து யூஸ் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் இருக்கலாம். அப்படி இருந்துச்சுன்னா நான் டெலிகிராமில் அப்டேட் பண்ணிடுறேன். அதுக்கேற்ற மாதிரி நம்ம இது பண்ணிக்கலாம். நான் கண்டிப்பாக அதை அப்டேட் பண்ணிடுறேன். ரெகுலராக அப்டேட் பண்ணிகிட்ருக்கேன். பட் அதே எம்ஐ விஸ் ஆர்சிபி மேட்ச்சு இதை வந்து யூஸ் பண்ணாங்க. ஓகே இதே யூஸ் பண்ணுவோம், மேட்ச் வந்து த்ரில்லராக போகுது, ஸோ வியூஸ் நல்லா போகும், ஆடியன்ஸுக்கு இது நல்லாயிருக்கும் அப்படின்னு நினச்சாங்கன்னா அதே இதை யூஸ் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அப்படி யூஸ் பண்ணாலும் ஓப்பனர்ஸ் வந்து ரிஸ்க்கு. அது விராட் கோலியாகவே இருந்தாலும் ரிஸ்க்கு தான். அதை நம்ம போன மேட்சே பார்த்தோம். ஸோ அதையுமே வந்து நோட் பண்ணிக்கோங்க. இந்த விக்கெட் 2 மேட்சாக வந்து டக் அவுட் ஆகிட்டுருக்காரு விராட் கோலி. ஸோ அதிகபட்சமாக பார்க்குறப்ப ரிங்கு சிங் பயங்கரமான ஒரு ஸ்டாட்ஸ் இருக்குது. கேகேஆரை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு ஃபின் ஆலன், கேம் கிரீன், அஜிங்கியா ரஹானே இந்த மாதிரி வந்து டாப் ஆர்டருக்கு வந்து இந்த ஸ்விங்குன்றது ஆகாது. அப்படின்றப்போ அவங்க ஃப்ளாப் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் மிக அதிகம். ஸோ அப்படின்றப்போ இந்த மாதிரி டாப் ஆர்டர் ஃப்ளாப் ஆன எல்லா மேட்ச்லையுமே உங்களுக்கு ரிங்கு சிங் தான் வந்து அவங்க டீமை பயங்கரமாக வந்து எடுத்துகிட்டு போயிருக்காரு அதிகமான ரன்கள் அடிச்சு. அதுதான் வந்து இந்த ரீசன். ப்ளஸ் ஹெட் டு ஹெட்டாக இருக்கட்டும், இன்னியூவாக இருக்கட்டும், ஸ்டாட்ஸ்ன்றது அதிகமாக இருக்குது. ஸோ ரிங்கு சிங் கேப்டன், புவனேஸ்வர் குமார் வைஸ் கேப்டன். ஸோ இந்த மேட்ச்சில் ஸ்விங்கிங் பவுலர்ஸ் யார் பெஸ்ட்டுன்னு கேட்டிங்கன்னா புவனேஸ்வர் குமார் தான். ஸோ அதனால தான் வந்துட்டு இந்த வந்து இது இப்போ நம்ம கேப்டன் வைசி ஸ்ட்ராட்டஜி பார்த்துடலாம். ஆர்சிபி பவுல் ஃபர்ஸ்ட் பண்ணாங்கன்னா புவனேஸ்வர் குமார் கேப்டன், சுனில் நரேன் வைஸ் கேப்டன். கேகேஆர் பவுல் ஃபர்ஸ்ட் பண்ணாங்கன்னா சேசிங்கில் உங்களுக்கு ரிங்கு சிங், புவனேஸ்வர் குமார் வைஸ் கேப்டன். ஸோ இந்த மாதிரி வந்து ட்ரை பண்ணுறது பெஸ்ட் சாய்ஸாக இருக்கும் இந்த மேட்சை பொறுத்த வரைக்கும். ஸோ நெக்ஸ்ட் நம்ம ஃபைனலாக எந்த டீம் வின் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குன்றதை பார்த்துடலாம். 52% ஆர்சிபி வின் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அப்படி வின் பண்ணாங்கன்னா இந்த சீசனுக்கு குவாலிஃபை ஆயிடுவாங்க, பிளே ஆஃப்ஸ் போயிடுவாங்க. கேகேஆர் இந்த மேட்ச் தோத்தாங்கன்னா அவுட் ஆஃப் தி டோர்னமெண்ட். ஸோ அவங்களுக்குமே இது எலிமினேட்டர் மாதிரி தான். ஏன்னா அவங்க 4 மேட்ச்சில் 4 மேட்சுமே வின் பண்ணி ஆகணும்.
ஸோ அதனால் வந்துட்டு இதுதான் இதுக்கான காரணங்கள் எல்லாம் அனலைஸ் எல்லாமே நம்ம பார்த்துட்டோம். வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நம்புகிறேன். மறக்காமல் நம்ம இந்த வீடியோ லைக் பண்ணிடுங்க, சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, டெலிகிராம் சேனலில் மறக்காமல் ஜாயின் பண்ணி வச்சுக்கோங்க. நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்.